ஏய் இன்னும் இத்தனை பேர் அடங்கப்பா. ஏய் அங்கே ஐயா போடா அந்த பக்கம். கொரோனா போடுறியா கொரோனா? அங்கே பக்கத்து கொரோனாவா? ஏய் கண்ணா பின்னாடி இறங்கினானுங்க. அங்கே பேர் அங்கே ஒருத்த ஓடிட்டுருக்கான். கீழே எத்தனை பேர்? ஐ ஒரு ஓசிக்கில்லே யார்றாவன்? ஏய் பேசிட்டுக்கலாம்டா. அப்பா சோனி ஆக்டிவேட்டு. ஏய் என்ன டவுன் ஆக மாட்டான்? ஓகே ரைட்டு. வந்ததுக்கு ஒரு 3 கில்லு. அடிங்கடா டேய் அடிங்கடா. ஓகே கைஸ், நல்ல ஒரு அருமையான ஆட்டம். யார் பாலி பேரை பார்த்தீங்களா? யார் பாலி. அங்கே ஒரு மேலே ஃபுல் போயிட்டு ஏர் பாலி அடித்து பறக்க விட்டாங்க. இங்கே ஒரு செத்தமாக உயிரோட வந்துட்டாயா, இறக்கி விட்டாங்க. ஆஹா அவ்வளோதான். ஒருத்தர் டவுன்னு நினைக்கிறேன். சோனி ஆக்டிவேட்டு. அப்பா காலி ஒருத்தன் ரோச்சனா? இல்லை போடு. பன்னி தானே அது? பன்னி. ஓகே கைஸ், மறக்காமல் வந்து ஜாபி எப்போ ஃபாலோ பண்ணிடுங்க. என்ன டங்கு வளருது. தூக்கி விட்டு ஓடுறான். ஆமாம் போடு. அப்பா இது தரமான கேம் பிளேயா? இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் வர்றாங்களோ? ஓகே கைஸ், பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் ஜாபி எப்போ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி கேம் பிளே நல்ல கேம் பிளே இருந்தாலும் நமக்கு வந்து வீடியோ எடுத்து டெலிகிராமில் அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன் உங்கள் சேனல். ஓகேங்களா? என்ன இங்கிருந்து அங்கே எடுத்து அடிக்கிறான்? யார் அவன்? முரட்டாளே எவனே இறங்குறான். அவன் டீமெட்டா? ஆமாம் டீமெட்டு. அப்பா காலி. இங்கே பாரு பட இத்தனை கில் அடிச்சு விட்டாங்க. எப்படி? டேய் யார்ரா நீங்கள்லாம்? அதான் கைஸ், நீங்கள் வந்துட்டு ஐடி பை அண்ட் சேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே வந்து இருக்குது. ஓகேங்களா? நம்மளே வந்து பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டுருக்கோம், கேமிங் ரூம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து வேறு ஸ்டேட்டு போயிட்டுருக்கேன் மக்களே. அதனால் வந்து தான் ரிப்ளை. ஓடே எங்கள் அப்பா வேறு லெவலு. அப்பா என்ன அடி. அடிக்கிறான்டா, கிராஸ் விட்டு அடிக்கிறான்டா. வருது. அவ்வளோதான். டீம்மேட் எவனும் காலியாக போகிறானா? சுற்றி ஆஹா வந்துட்டான்டா. இங்கே ஒரு ஓட்டத்தை பாரு. அதான் கைஸ், நீங்கள் வந்துட்டு ஐடி பை அண்ட் சேல் பண்ணோம்னா கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், மறக்காமல் இது பண்ணிடுங்க. உங்ககிட்ட நல்ல கேம் பிளே இருந்தாலும் இது பண்ணிடுங்க. உங்ககிட்ட யூடியூப் சேனல் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஹேக்கர்கிட்ட அடி வாங்கினது அந்த மாதிரிலாம் நிறைய கண்டென்ட் இருக்கும் உங்ககிட்ட. மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அந்த நம்பருக்கு. ஆஹா இப்போ பார்த்தீங்களா என்னவா அடி? பா தரமான அடி கைஸ். எங்க அங்கே பாரு போடு ஒரு ஹெட்டு. அப்பா என்னையா மூமெண்ட்டே இவங்களுக்கு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? மூமெண்ட்டே ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கே வேற எவனா இறங்குறானா என்ன? இட்லிஸ்ட் இவனுக்கு இங்கே வர்றானுங்களா? இல்லை தூக்குறதுக்கு வர்றானுங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டா. தூக்கிட்டா இட்லிஸ்ட் தூக்கிட்டாங்க. போவே அடி பாரு, வெயிட்டாக உழுகுது அடி. ஆமாம், அட்லீஸ்ட் அவனுக்கும் தானே தெரியும், எனிமிக்கும் தானே தெரியும். நம்மளை ஒருத்தன் துரத்துறான்னு சொல்லிட்டு. அப்பா பயங்கரமான அடி. அடுத்து who is this? இங்கே எவனா இருக்காயா? ஒளிஞ்சிட்ருக்கானோ? இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துட்டான். தூக்குறதுக்கு போயிட்டுருக்கான். குதிச்சிட்டாயா? ஓ ஓகே. கபாரு சுத்து போட்டு சுத்திக்கிறாங்க இவனை. என்ன நாக்குதாகிறான்? அப்போ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்? மேலே ஒருத்தன் சுத்து போட்டு சுத்தடிக்கிறாங்க. எப்படி கைஸ்? பயங்கரம் இல்லை? ஆனால் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நமக்கெல்லாம் வந்து பழைய கேம் பிளேலாம் இந்த மாதிரி தான் சும்மா நயமாக இருக்கும். எங்கே இப்போ தான் வந்து விளாட்றதே இல்லை.
அது விலை 1 HP. ஆடாடாடாடாடா 1 HP. அடிச்சானா காலி. புகஞ்சிருச்சா காரு? ஆமாம் புகஞ்சிருச்சு, லைட்டாக புகஞ்சிருச்சு காரு. எங்கே நேராக இட்லிஸ்டா? அடி அப்பா போடு. இப்போ பார்த்தியா? ஏன்டா இங்கே ஒருத்தன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, எனிமி வரான்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து ஒருத்தர் வராங்க. அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து இட்லிஸ்ட்டு. எவர்றா நுவ்வு? என்ன கார் எடுத்துகிட்டு போய் தாக்க போகிறாங்களா? அப்பா ஏய் எவனா இருக்காங்க சைடு. அவன் டீம்மேட் கிட்ட அங்கே போய் மேலே ஒரு ஸ்குவாடே உட்காந்துட்டு இருக்குது. மேலே ஒரு பயங்கரமான ஸ்குவாட் உட்காந்துட்டு இருக்குது. எங்கே? இங்கே தானே, இங்கே வந்தான். ஆஹா இதோ இதோ அவுட் ஆஃப் ஜோன் போய் அடிக்கிறான் பாரு நம்ம. அப்பா நீ ஜோனுக்குள்ளே போகணுமா? சிறப்பு. ஏன்னா அடுத்த இட்லிஸ்டா தெரியலையே. பின்னாடி அவுட் ஆஃப் ஜோனில் ஒருத்தர் இருக்கான், பின்னாடி இருந்து வந்துட்டுருக்கிறான். ஹெட்ஷாட் உழுகலை. இந்த மாதிரில இருந்தால் நான் எனிமின்னு நினச்சிக்குவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நானே விட்டுருக்கேன் நிறையா எனிமியை. வா அடி மாட்டுடி விழுகுதே. ஆக்சுவலாக ஸ்குவாடுக்குள்ள எத்தனை கண்ணாடி போகிற பக்கமெல்லாம் அட்டி நான் ஊற்றிட்டு போகிறாங்க தெரியலையே. ஆஹா ஆஹா ஆஹா. எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாடுக்குள்ள குறைஞ்சது ஒரு 20-25 இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் ஒருத்தனே 15-16 அடிக்கிறான். போடு. ஐயோ ஒருத்தனே 15, ஆளுக்கு 5-5ன்னு ஓட்டாலுமே 30 கிலோ வந்திருக்கணுமே. பார்ப்போம். 30 கிலோ இருந்தால் ஓல்டு ரெக்கார்டு. ஓல்டு ஃபஸ்ட்டு 2024 ஃபஸ்ட்டு ஓல்டு ரெக்கார்டு கைஸ். போடு. மிஸ்ஸு. அவன் எந்திரிச்சிட்டானா? உட்காந்து அடிச்சிருக்கலாம். சரி ஓகே, நமக்கு எதுக்கு வம்பு? நம்மளால் உள்ளே ஓடுறாப்புல செத்துருவாப்லையா? அவன் வந்து தானே ஆகணும். வரட்டும். ஹைட்டாக குறையுதே. அங்கே வேறு மேலே இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு ஸ்குவாடு. இவன் வேறு பின்னாடி வர்றான்னு என்ன தெரியல. அவன் அவ்வளோதான். அவன் அவுட் ஆஃப் ஜோன்லேயே காலின்னு நினைக்கிறேன். தெரியலையே, பார்ப்போம். அங்கே பாரு. ஆஹா ஆஹா ஆஹா. நல்ல ஒரு டேமேஜ் கைஸ். விழுந்துருச்சா? நாக்காவேன். சோனி ஆக்டிவேட்டா? அங்கே பாரு. போடு. அங்கே பாரு. அடேங்கப்பா ஃபுல் ரெட்டு கைஸ். ஃபுல் ரெட்டு. அடேங்கப்பா. முடிச்சா? ஆஹா என்னையா எல்லாத்தையும் அடிக்கிறான் இவன். ஏண்டா எல்லாம் பாட்டாக்கின்னு வர்றானுங்களா? குமார் இவன் ஒருத்தனே 20 கில்லு. 20? ஆஹா ஆஹா. ஒக்கே கேப்பு அடிச்சு 20 கில்லு. இல்லை அவ்வளோதான் முடிக்க போகிறாங்க. இன்னொரு ஆஹா. என்னையா எல்லாத்தையும் அடிச்சு விட்ருக்கீங்க? இன்னும் 2 பேர் தான். எங்கே அந்த 2 பேர்? தூக்கிட்டானா? இல்லை இன்னும் தூக்குறக்கு இவனுக்கு விட மாட்டானுங்க. ஏதோ ஹிட்லிஸ்ட் போட்டு அடிக்கிறானுங்க. அடங்கப்பா பாவண்டா. ஆனால் டீம் நல்ல டீமியா. நல்லா அப்படியே கத்தி மாதிரி இருக்கானுங்க. எல்லாம் ஷார்ப்பாக இருக்கானுங்க.
இந்த மாதிரி டீமெல்லாம் அமைச்சதுன்னா நல்லா டோர்னமெண்ட்டில் போய் கொளுத்து. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் நானே வந்து எல்லாம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டேன் மக்களே. ஓகே கைஸ், மறக்காமல் ZABIFF வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. நல்ல ஒரு கேம் பிளே, நல்ல ஒரு டீம்மேட்ஸ், சூப்பர் ZABIFF.